அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பார்ந்த வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம பாண்டவர்கள் 5 பேரில் சகாதேவனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சகாதேவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டாப்பிக்கு நான் வச்சுருக்க டைட்டில் என்ன தெரியுமா? த இன்டெலிஜென்ட் சகாதேவன். இது தான் இந்த டைட்டில், இந்த டாபிக். ஓகே, வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். இந்த பாண்டவர்கள் 5 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதில் பீமன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணாம், அர்ஜுனன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த சகாதேவனுடைய சொல், வாக்கு, சகாதேவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பலிக்கும். சகாதேவன் ஜாதக பார்க்குறதுல, நியூமராலஜியில், இந்தமாரி எஜுகேஷன் நாலேஜ் வாய்ஸில் சகாதேவன் வந்து ரொம்ப ரொம்ப ஜீனியஸ் அண்ட் இன்டெலிஜென்ட். இது எப்படி நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாண்டு, குந்தி, மத்ரி இவங்களாம் வந்து ஹனிமூனுக்கு போகிறாங்க. அந்த காலகட்டங்களில் ஒரு சில வருஷங்கள் கழிச்ச பிறகு நம்மளுடைய பாண்டவர்கள் ஒவ்வொரு தேவர்களாக பிறக்கிறாங்க. ஒரு சம்பவத்தினால பாண்டு வந்து இறக்குற சமயத்துக்கு வந்துட்டார். அவர் வந்து இறக்க போகிறார். அவர் உயிர் பிரியும் போது கடைசி நேரத்தில் வந்து கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தோடனே குந்திய மதுரையை வந்து வாயில மைத்திரி அடிச்சுட்டு அழுகுறாங்க. அப்போ பாண்டு சொல்கிறாரா, என்னுடைய உடம்பை நீங்கள் புதைக்கவோ எரிக்கவோ கூடாது, அதற்கு மாறாக என்னுடைய உடம்பை என்னுடைய பையனுங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு பாண்டு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. இதை வந்து பாண்டவர்கள் கிருஷ்ணாட்ட சொல்கிறாங்க. கிருஷ்ணா அது கேட்டு சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா என்ன பண்ணுறாருனாக்கா, சகாதேவனை மட்டும் பாண்டுவோடைய பணத்தை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் மற்ற 4 பேர் கூட்டிட்டு போயிட்டாரு விறகுகளை கொண்டு வரதுக்கு, எரிக்கிறதுக்கு. அப்போ சகாதேவன்ட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு, பார்த்து சகாதேவா இங்கே இரு, என்ன காரணாக்கா மிருகங்களை ஏதாச்சும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட போகுது, அப்படின்ட்டு பணத்தை அடிச்சிட போகுது, நீ இங்கேயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாராம். குந்தியும் மதுரையும் இறுதி சடங்கு செய்கிறதுக்கான ஆயுத்தமாகிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களாம் போயிடுறாங்க. சகாதேவன் மட்டும் தான் பாண்டுவோடைய உடம்போட பணத்தோட பார்த்துக்கிட்டு அங்கே நிற்கிறார். அப்போ இந்த சகாதேவன் என்ன பண்ணுறாரா, பாண்டுவோடைய இந்த கட்ட விரலை மட்டும் உடைச்சி வாயில் போட்டுக்கிறாராம். அப்போது கொஞ்ச நேரம் சென்று கிருஷ்ணரும் எல்லோரும் வந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 4 பாண்டவர்கள் வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது கிருஷ்ணா வந்து ஒட்டுமொத்த உடம்பை ஸ்கேன் பண்ணுறாரு. பாண்டுவோட கட்டை விரல் மட்டும் உடஞ்சிருக்கும். கிருஷ்ணா எதுவுமே காட்டுக்கல. பாண்டுக்கும் கட்டெல்லாம் வச்சு எரிச்சுறாங்க. பாண்டுவோடைய மதுரையுடன் கட்டை ஏறிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு கிருஷ்ணா சகாதேவன்கிட்ட பார்த்து பேசுகிறாராம், சகாதேவா அங்கே வா, என்ன பண்ண அப்படின்ட்டு. அப்போ சகாதேவன் சொல்கிறாரா, இல்லை அப்பா சொல்லிட்டாரு, என்னோடய உடம்பை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, யாரும் அதை ஃபாலோ பண்ணல, எனக்கு பயம் வந்துடுச்சு, எங்கள் அப்பாவோட ஆத்மா சபிச்சிட போகுதுன்னு, அதனால தான் நான் கட்டை விரலை மட்டும் உடச்சி வாயில் போட்டுக்கிட்டேன்னு சகாதேவன் வந்து சொல்கிறாராம். இதை சகாதேவன் வந்து கிருஷ்ணான்ட்டு சொல்லி முடிக்கிறாரு. பாண்டவோடைய ஆத்மா அங்கே வருதான், வந்து சொல்லுதான், என் பசங்க 4 பேரும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணலை, ஆனால் சகாதேவன் மட்டுமே நான் சொன்னதை ஃபாலோ பண்ணான், அதனால் சகாதேவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். சகாதேவா, நீ என்ன சொன்னாலும் உன் வாயிலிருந்து கிளம்புற ஒவ்வொரு வார்த்தையும் புனிதமானதாக இருக்கும், அது பளிச்சே தீரணும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் சகாதேவன்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்கள் ஜாதகத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான ஒரு யோகம் இல்லை, கஜகேசரின்ற ஒரு யோகம் இல்லை. கஜகேசரி யோகம் வந்து யாரால் ஏற்படனாக்கா குருவால் ஏற்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கஜகேசரி யோகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னா கூட சகாதேவன் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆசீர்வதிக்கிறாரு சொல்கிறாருன்னா அவர் சொன்னபடி நடக்கும். இந்த கண்டம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த கண்டம் உங்களுக்கு இருக்காது, இந்த யோகங்கள் வேலை செய்யணும் சகாதேவன் சொல்லிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக பழிச்சிடும். இந்த ஒரு விஷயத்தை கௌரவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? இந்த கௌரவர்கள் நம்ம விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் எதிரி, இவங்க 2 பேருக்கும் ஆகாது, எப்போ அடிச்சுக்குவாங்கன்னு இல்லைங்க, அப்படி கிடையாது. இந்த பாண்டவர்களுடைய தலைவரான துரியோதனனுக்கு சகாதேவன் மேலே ஒரு தனி பிரியமே இருந்துச்சு, ஒரு தனி அன்பே இருந்துச்சு.
துரியோதனன் சகாதேவன் மட்டும் எப்போதும் ஸ்பெஷலாக கவனிப்பாரான். பல தடவை சொல்லுவாரான், ஏன்டா அங்கேருந்து கஷ்டப்படுற, பசாமல் என் கூட வந்துடுறான்ட்டு சகாதேவன் மட்டுமே துரியோதனன் பல நேரங்களில் பக்கம் இழுத்து வச்ச பார்த்தாரு. ஆனால் சகாதேவன் சொல்லிட்டாரான், இல்லை வாழ்ந்தாலும் நான் எங்கள் அண்ணன் கூட தான் இருப்பேன், செத்தாலும் எங்கள் அண்ணன் கூட தான் இருப்பேன்ட்டு. அதனால தான் அங்கே 5 பேர் எப்போதும் ஒன்றா இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த துரியோதனன் வந்து சகாதேவனுடைய நகுலனையும் பாண்டவர்கிட்ட பிரிக்கணும்னு காரணத்துக்காக கேட்குறான், பேசுகிறாராம். ஓ, நீங்களாம் குந்திக்கு பிறந்தீங்க, அவங்க பேர் மதுரைக்கு தான் பிறந்தானுங்க, எதுக்கு அவங்க 3 பேர் உங்கள்கிட்ட சேர்ந்து கஷ்டப்படணும், பேசாமல் அவங்கள இது தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் கௌரவர்கள். உடனே அர்ஜுனன் சொல்லிட்டாரான், அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. எப்போ அம்மா மதுரை நகுலனே சகாதேவனே எங்கள் அம்மாட்ட ஒப்படைச்சாங்களோ பார்த்துக்க சொன்னாங்களோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் எங்கிட்ட உளிவு மறைவே கிடையாது. நாங்கள் 5 பேரும் ஒரே கையில் இருக்கிற விரல் மாதிரி, நாங்கள் 5 பேரும் ஒன்றா தான் இருப்போம், நாங்கள் 5 பேரும் ஒன்றா தான் சாவோன்ட்டு இவங்க 5 பேருக்குள்ளே அந்த பாண்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து பீமனும் அர்ஜுனனும் வச்சுருந்தாங்க. காரணம் தலை யார், யுதிஷ்டிரன் தர்மன். அந்த தலையை பற்றி ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட பற்றி பேசுகிறேன். இப்போ சகாதேவனை பற்றி மட்டுமே பார்ப்போம். அப்போது சகாதேவன் வந்து பிரியாமல் பாண்டவர்கள் கூடயே வந்து ரொம்ப காலம் இருந்துட்டு வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வனவாசத்துக்கு போகிறாங்க. வனவாசத்துலாம் கஷ்டம் அனுபவிச்சு வராங்க. குருஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இந்த துரியோதனன் என்ன செய்கிறாரு, கிளம்பி சகாதேவனை பார்க்குறதுக்காக வராரு. அங்கே துரியோதனன் முத பீமனை மீட் பண்ணுறாரு. உடனே பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இங்கேருந்து கொஞ்சம் கசன்னு மாட்டிக்கிட்டு இவன் சொல்கிறது, நீ எதுக்கடா இங்கே வந்த, உனக்கும் எனக்கு தான் ஆகாது தானே. பீமன் கடாயத்தை தூக்கிடுவார், அடிச்சிடறான் பாரு இப்பயே மண்டையான்ட்டு. உடனே துரியோதனன் அவர் கடாயத்தை தூக்கிடுவார். 2 பேரும் அவங்க கட்டாயத்தில் விட்டுட்டு மோதுவாங்க பாருங்க. இட்டி 2 சேர்ந்து தெரிச்சா எப்படி இருக்கும், 2 மேகமும் சேர்ந்து இட்டிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் ஆடி போயிட்டு சகாதேவனை தெரிச்சு ஒடியாருவாராம். பீமா என்னாச்சுன்னு சகாதேவன் பீமாட்ட ஒடியாடுறாரு. ஒடியாடும் போது இங்கே துரியோதனன் வந்து பீமாட்ட வந்து வாய்ச்சண்டை போட்டுட்டு இருப்பாரான். உடனே சகாதேவன் போய்ட்டு துரியோதனன் கையை பிடிச்சிட்டு, அண்ணே நீ பேசாமல் வானே பீமானை அப்படி தான் சண்டை போட்டே இருக்கோம், நீ அதெல்லாம் கேட்காதன்ட்டு சகாதேவன் என்ன பண்ணுறாரு, துரியோதனன் கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. இழுத்துட்டு வந்து துரியோதனன் சொல்கிறாராம், நீ அவங்க ரத்தம் தாண்டா, ஆனால் நீ பார்த்தியா எவ்வளோ வித்தியாசமாக இருக்கன்னு, அதான் தாண்டா சொல்கிறேன், ஏன் இங்கே கஷ்டப்படுற, பேசாமல் என்கிட்ட வந்துருன்னு துரியோதனன் வந்து சொல்கிறாராம். இந்த சகாதேவனுக்கு துரியோதனா ரொம்ப பிடிக்கும், துரியோதனுக்கு சகாதேவனா ரொம்ப பிடிக்கும். அப்போ துரியோதனன் சகாதேவன்கிட்ட கேட்குறாரு, சகாதேவா எனக்கு ஒரு உதவி பண்ணு, எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் நான் வந்து பூஜை செஞ்சாக்கா எனக்கு குருஷேத்திரத்தில் வெற்றி கிடைக்கும்னு கணிச்சு சொல்லு அப்படின்ட்டு. அப்போ சகாதேவன் என்ன பண்ணுறாரு, துரியோதனுடைய நட்சத்திரமான பரணியும் பிறந்த தேதியும் எடுத்துக்கிட்டு கேலண்டரில் பார்த்து கணிக்கிறாராம். எந்த திதியில் எந்த நாளில் எந்த நேரத்தில் கிரகங்கள்லாம் எந்த அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது துரியோதனன் பூஜை பண்ணாக்கா அவர் குருஷேத்திரத்தில் வெற்றி கிடைக்குமோ அதுக்கேற்ற பக்காவான சூப்பரான மௌர்லஸான தேதியை வந்து கணிச்சு கொடுத்துட்றாரு நம்ம சகாதேவன் துரியோதனுக்கு. அப்போ துரியோதனன் அந்த டேட்டை கையில் எடுத்துக்கிட்டு பீமாவை பார்க்குறாரு. பீமாவை பார்த்துட்டு துரியோதனன் பீமாவை பார்த்து கையை காட்டுறாரு. கையை காட்டிட்டு துரியோதனன் சகாதேவனை பார்த்து சொல்கிறாரு, சகாதேவா நான் தேய்ச்சனா கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுவேன்னு சொல்லிட்டு துரியோதனன் கிளம்பி போகிறாராம். இந்த இடத்துக்கு உடனே கிருஷ்ணா வராரு. கிருஷ்ணா வந்து கேட்குறாரு, என்ன குந்தி துரியோதனன் இங்கே வந்துட்டு போகிறாரு அத்தை அப்படி கேட்குறாரு. அப்போ பீமா சொல்கிறாரா, இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து நல்ல தேதியை வந்து சகாதேவன் வந்து கணிச்சிட்டு போகிறான். அப்போ கிருஷ்ணா சொல்கிறாரா, வாரேன் இவனை எனிமிக்கிட்ட வந்து தேதி கணிச்சிட்டு போகிறான்னு இவங்களே பேசிக்கிறாங்க. அப்போ பீமா சொல்கிற துரியோதனை பார்த்துட்டு, அவன் கிடக்கிற ஒரு மடையன் அப்படின்ட்டு. அப்போ அர்ஜுனன் வந்து சகாதேவன் கேட்குறாரு, அப்போ சகாதேவா வச்சு துரியோதனுக்கு நல்ல ஆப்புன்னு. அப்போ சகாதேவன் சொல்கிறாரா, இல்லையே நான் எந்த ஒரு ஆப்பும் துரியோதனுக்கு வைக்கலையே அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், இல்லை சகாதேவன் சொல்கிறாராம், எந்த தேதியில் எந்த நட்சத்திரத்தில் அவர் பூஜையை செஞ்சால் குருஷேத்திரத்தில் வெற்றி கிடைக்குமோ அதுக்கேற்ற பக்காவான ஒரு டேட்டை நான் வந்து கொடுத்துட்டேன் துரியோதனுக்கு சகாதேவன் சொல்லுவார். இந்த தேதியில் மட்டும் துரியோதனை பெரியவங்களுக்கு பூஜை செஞ்சுட்டு பலி கொடுத்துட்டு கிளம்புனார்னாக்கா அவரை யாராலும் தோக்கடிக்க முடியாது, இது 100% சத்தியம்ட்டு சகாதேவன் சொல்லிட்டாராம். சொல்லிட்டோன்னே 4 பேர் சகாதேவன் ஏசுகிறாங்கேண்டா, கொஞ்சமாச்சும் அவனுக்கு மண்டல் ஏதாச்சும் இருக்கா, அவனால தான் நான் போயிட்டு 13-14 வருஷம் கஷ்டப்பட்டேன், இன்னும் அவனால் கஷ்டப்பட்டு பத்தாதா, இன்னும் போய் கஷ்டப்பட மாட்டு பீமனும் அர்ஜுனன் ஏசுகிறாங்க. ஏசும்போது சகாதேவன் சொல்கிறாரான், நான் என்ன பண்ணுறது, ஜாதகத்தை கையில் எடுத்துட்டாக்கா உள்ளது மாதிரி தான் சொல்லணும்,
ஒருத்தர் நம்மளை நம்பி வந்துட்டாக்க அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த ஜாதகம், இந்த நியூமராலஜி இதெல்லாம் வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி. நமக்கு பிடிச்சிருக்கோ நம்ம பிடிக்கலையோ, நம்ம செய்ய வேண்டிய கடமையை அழகாக தெளிவாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல், ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு போலீஸ் மாதிரி, ஒரு சோல்ஜர் மாதிரி எப்படி அவங்க கடமையிலேருந்து அவங்க பேக் வாங்கக்கூடாதோ அதே மாதிரி தான் இந்த தொழிலும். அப்போ சகாதேவன் சொல்கிறாரு, என் கடமையைத்தானே நான் செஞ்சேன், என்னை ஏன் கோச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாராம். அப்போது எல்லாரும் வந்து கிருஷ்ணன்ட்ட உதவி கேட்குறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ஏதாச்சும் பண்ணுங்க கிருஷ்ணான்னு. அப்போ கிருஷ்ணா சொல்கிறாரு, எல்லாம் பண்ணிடுங்க, எல்லாம் செஞ்சுருங்க, செஞ்சு முடிச்சுட்டு என் மண்டையை போட்டு உருட்டுங்க, இதுவே உங்களுக்கு பொழப்பா போச்சுடான்ட்டு கிருஷ்ணா வந்து இப்படி கை வச்சுட்டு உட்காந்துக்கிறாரு. அப்போ எல்லாரும் போட்டு கிருஷ்ணா காட்டுறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லுங்க கிருஷ்ணா, உதவி பண்ணு கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணான்னு அர்ஜுனாவும் பீமாவும் கெஞ்சுறாங்க. அப்போ நம்ம கிருஷ்ணன் சொல்கிறாரு, என் மண்டைக்கு வேலை கொடுத்து பார்க்குறேன், ஏதாச்சும் தட்டுப்படுத்தான் பார்ப்போம், தட்டுப்பட்டால் உங்கள் லக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன பண்ணுறாரு, அவர் கிட்டதை கத்திட்டு குந்தி அம்மா நீங்கள் வச்சுக்கோங்க, இதோ போயிட்டு வந்துடுறேன்ட்டு கிருஷ்ணா வந்து ஆத்தாங்கிற பக்கம் வராரு. ஆத்தாங்கிற பக்கம் வந்து என்ன செய்கிறாரு, 2 பிராமணங்களும் கூப்பிட்றாரு. ஓய் சாமிகளே இங்கே வாரும், நம்ம அர்ஜுனா இருக்கா இல்லையோ அவளோட பெரிய வாக்கு பூஜை பண்ணணும். அதுக்கு என்ன கிருஷ்ணா, நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல பேஷா பண்ணிவிடலாம் பூஜை அப்படின்னு அவளுக்கு பூஜை பண்ணின்னு இருக்காளாம். கிருஷ்ணா அர்ஜுனாவுடைய பெரியவாளுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற நேரம் வச்சு இதை மேலே இருந்து பெரியவாளாம் பார்த்துட்டு இருக்காளாம். யார் அது, நம்ம சூரியனும் நம்ம சந்திரனும் பார்த்துட்டு இருக்காளாம். அப்போது இறங்கி வந்து கிருஷ்ணாக்கிட்ட பேசுகிறாளாம். என்ன பேசுகிறாளா, அச்சச்சோ கிருஷ்ணா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே, இன்றைக்கி நல்ல நாள் இல்லையே, நாளைக்கு தானே நல்ல நாள், அந்த நல்ல நாள் தானே நீங்கள் பூஜை செய்யணும், இப்போ நீங்கள் பூஜை செஞ்சிட்டு இருக்கீங்களேன்னு கிருஷ்ணாவை பார்த்து வேதனை பட்டுன்னு இருக்காளாம். அப்போ கிருஷ்ணா கேட்குறாரு, உண்மைதான், நாளைக்கு தான் வந்து சூரியனும் சந்திரனும் ஒருத்தராக நேரடியாக வரா மாதிரி இருக்குது, அதனால தான் அந்த டேட்டை சகாதேவனுக்கு வந்து துரியோதனுக்கு சகாதேவன் கணிச்சு கொடுத்தாரு. ஆனால் இப்போ என்ன நடக்குதுங்க, சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு நேராக வந்துட்டீங்க, அப்போ இன்றைக்கி தான் அந்த நல்ல நாட்டு கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டேட்டை அப்படியே உல்ட்டா பண்ணிட்டார், அந்த டேட்டை அப்படியே மாற்றிட்டார். இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த அபிராமி பட்டர் இருக்கார்ல, இந்த அபிராமி பட்டரை வந்து இதேமாரி ஒரு காரியத்தை பண்ணிடுவார். அப்போ இந்த அபிராமி பட்டரை காப்பாற்றணும்னு காரணத்துக்காக முன்னாடி நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மாவாசையை பௌர்ணமியாக மாற்றி காட்டினாங்களாம். அப்போ இந்த புராணங்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தெய்வங்கள் நினச்சா காலத்தையும் நேரத்தையும் சீசனை கூட மாற்றி வைக்க முடியும், அவங்கக்கிட்ட அப்பேற்பட்ட சக்தி இருக்குன்னு நம்ம புராணத்தில் வந்து பெரியவங்க வந்து சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு சரியாக தெரியல, அது அமாவாசையா அது பௌர்ணமியா என்ன திதி என்பதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக வரும்போது ஒரு பூஜையை செஞ்சால் போரில் வெற்றி கிடைக்கும்னு முன்ன காலத்தில் ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதாவது இந்த காளி துர்கா போன்ற தெய்வங்களை கும்பிடும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி எருமையை வந்து பலி கொடுத்துட்டு பூஜை பண்ணிவிட்டு பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாக்கா அந்த தேதி அவங்களுக்கு தோது வர்றதாக்கா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, நம்ம ராஜராஜ சோழன் மாதிரியான பெரிய பெரிய மன்னர்களாக எந்த ஒரு போருக்கு போனாலும், நம்ம சோழ மன்னன் போருக்கு போனாக்கா வராகி அம்மாவை கும்பிட்டுக்கிட்டு தான் போருக்கு போனாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அப்போது இந்த சகாதேவன் கணிச்சு கொடுத்த அந்த டைமையே நம்மளோட கிருஷ்ணா வந்து அழகாக டியூன் பண்ணி மாற்றிட்டார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சகாதேவனுக்கு அவ்வளோ பெரிய வாக்குப்படிதம் இருந்தது. இந்த திரௌபதி இருக்காங்கல்ல, இந்த திரௌபதிக்கு பாண்டவர்கள் 4 பேரை விட சகாதேவன் மேலே ரொம்பவும் பாசம் இருந்துச்சான், ரொம்பவும் அன்பு இருந்ததான். காரணம் குந்தி அம்மா வந்து கேட்டுக்கிட்டாங்களா, இவங்க வந்து வனவாசத்துக்கு போகும்போது இந்த நகுலனும் சகாதேவன் வந்து மதுரையோட பசங்க, அதனால் நீ என்ன பண்ணு, இவங்களை நீ நல்லா பார்த்துக்கோ, 2 கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோ, நீ மனைவி ஸ்தானத்திலிருந்து பார்த்தா பத்தாது, நீ தாய் ஸ்தானத்திலிருந்து பார்த்துக்கணும்னு கேட்டப்போ திரௌபதி சகாதேவன் மேலே மட்டுமே ரொம்ப பிரியம் காட்டினாங்களாம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்களா. திரௌபதிக்கு ரொம்ப பிடிச்சமான சகாதேவன் தான்.
இந்த திரௌபதி இறக்கும் பொழுது கடைசியாக கேட்டாங்களாம், நான் இந்த ஒரு தப்பும் பண்ணலையே, ஏன் என்னோட உயிரை இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு. அப்போது மேலே இருந்த தேவர்கள் சொன்னாங்களாம், திரௌபதி உனக்கு பாண்டவர்கள் 5 பேரில் சகாதேவன் மட்டும் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், சகாதேவன் மேலே மட்டும் நீ நிறைய பிரியம் வச்சுருந்த, அந்த மாதிரி நீ செஞ்சுருக்க கூடாது, மிச்சம் இருக்கிற 4 பேர்த்தையும் நீ சரிசமமாக தான் பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நரகத்துக்கு கொண்டு போயிட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் சொர்க்கத்தை அனுப்புனாங்கன்னு புராணம் வந்து சொல்லுது. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சகாதேவன் பற்றி கொஞ்சமாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தயவு செஞ்சு என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ண தயாராக இருக்கேன். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். டேக் கேர், பை பாய், see you again.